சாரிண்ணே. என்னடா திரும்ப திரும்ப என் மேலே வந்து இடிச்சிட்டு இருக்கீங்க? மேல வர சரக்கு ஊத்தி விட்டீங்க. ஃபங்க்ஷன்லாம் இதெல்லாம் இருக்குதாண்டா. அதுக்காக பகல்லே வா. என்ஜாய் பண்ண. சிறடி காசி சீரியல் இன்னைக்கு அந்த மாதிரி நடக்குதுன்னு வாங்க பார்த்துடலாம். முத்து வந்து பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சமையல் கட்டுக்குள்ளே போகிற சமையல் கட்டுக்குள்ளே போகும்போது 2 பேர் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே முத்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் சரக்கு அடிக்கிற மாதிரி தான் சமையல் கட்டு போகாதீங்க, காரு பார்க்கிங்குள்ளே காருக்குள்ளேயே உட்காந்து சரக்கு அடிங்க அப்படின்னு இருப்பாங்க. முத்து அந்த சமையல் கட்டுக்குள்ளே போகும்போது தட்டி விட்டு சரக்கெல்லாம் சட்டையில் கொட்டி என்ன சொல்லாங்க. கடுப்பான முத்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கேயே உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க, சமையல் கட்டில் உட்காந்து யாரும் சரக்கு அடிப்பாங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் வான் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணுறதாங்க சார் ஃபங்க்ஷன் நடக்குது முத்து அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நீ சரக்கு அடிக்காத, போய் கார் பார்க்கிங்கில் சரக்கடின்னு சொல்லி முத்து சொல்லி தாட்டி விடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மீனான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி மேக்கப்பாக ஆர்டிஸ்டாக வந்திருக்காங்க பாருங்க, மேக்கப் பண்ணுறக்கு. அவங்கக்கிட்ட போய் அந்த பூவை மாலை கொடுக்கலான்னு போகிறாங்க. அப்படி ப்ரொமோ இதாகுது. ஒரு தரமான சம்பவத்தோட தான் சிறடி காசி சீரியல் வந்து போயிட்டு இருக்குன்னே சொல்லாங்க. இந்த தருணத்தை வந்து அடுத்த வாரம் வந்து பயங்கரமாக போகுதுன்னே சொல்லலாம். அதாவது நம்ம மலேசியா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி மலேசியா அப்பாவும் 2 பேர் லாக் ஆக போகிறாங்கன்னு சொல்லி தகவல் வந்துருச்சு. இணையத்தில் போகிற அப்டேட் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீரியல் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சிறடி காசி சீரியல் ரிவ்யூ எல்லாம் தொடர்ந்து கொடுப்போம். சிறடி காசி சீரியல் மட்டும் பண்ணலாமா இல்லை வேறு ஏதோ நாடக ரிவ்யூ பண்ணலாமான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.